ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பெயர்ச்சி சனி பகவானுடைய கிரக பெயர்ச்சி. மார்ச் மாசம் 29ஆம் தேதி. இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார். இப்ப வரக்கூடிய சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு இந்த 12 ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறார். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க. ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு வேணா சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்ல, தொழிலுக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். ஆயுளுக்கு லக்னம் வரும், ஆனா காரகர் சனி பகவான் வருவார். ஏன்னா சனி பகவான் கொடுக்கிற மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது. சனி கொடுக்க யார் தடுப்பார், பரமொழியே உண்டு. ஆனா சனி பகவான் கெடுக்கிற மாதிரி எந்த கிரகம் கெடுக்க முடியாது. அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம்னா சனி பகவான் தான். உழைப்புக்கு காரகர் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார். நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனை கொடுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலா ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. எப்போதுமே இந்த துலா ராசிக்காரங்க பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த துலா ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். துளாராசிக்காரங்க பாருங்க, இதுலயுமே ரொம்ப நாகரிகமான குணம் துளாராசிகள் அதிகமா இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை தான் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துளாராசிக்கிட்ட உண்டுங்க. இவங்கள மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது. நிறைய கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே ராசி எதுனா துளாராசிக்காரர் தான், தெரியுங்களா? அதிகமா அந்த கலைகளை விரும்பக்கூடிய குணம் இவங்க துளாராசி என்பது அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. இந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை தான் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த துளாராசிக்காரங்க. இதுலையுமே தன்மானத்தோடவும் தன்னம்பிக்கையான குணமும் துளாராசி என்பதுகிட்ட அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் சரி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த துளாராசிக்கிட்ட அதிகமா உண்டு. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் துளாராசி என்பது அதிகமாக இருக்கும். பார்த்துக்குங்க. ஏன்னா இவங்கள்ட்ட நல்ல அறிவாற்றல் அதிகமா உண்டு இந்த துளாராசிக்காரங்கள்ட்ட. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற சிந்திப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள் இந்த ராசியில பிறந்தவங்க. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஏன்னா உங்க ராசியில அவர் உச்சமாவாருங்க. சனி பகவான் எப்போதுமே சரி உங்களுடைய ராசியில அவர் உச்சமா இருப்பார். அப்ப சனி பகவான் எப்போதுமே சரி உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். எப்போதுமே சுக்கிரன் சனியும் நட்பு கிரகங்கள் எடுத்துக்கணும். இங்க கெட்ட பலனை நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது இந்த காலகட்டத்துல. இப்ப சனி பகவான் நிறைய பேருக்கு நல்ல பலனை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம 9 நவகிரகக்குள்ள நம்ம உடம்புல இயங்குதுங்க. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்தே தீரும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். இப்ப சனி பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா, ஒரு சில லக்னத்துக்கு துளாராசிக்கு நல்லவராகவும் வருவாரு, ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் காட்டக்கூடிய சனி பகவானா வருவார். ஏன்னா அந்த சனி திசை சனி புத்தி வந்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாங்க. அது ஏழையா இருந்தாலும் சரி பணம், எல்லாருமே சவரை கண்டு பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. இவர் எப்போதுமே நீதிமானுங்கிறாங்க. இவர்
எப்படிங்க? நீதிமான், நேர்மையான கிரகம், இது எல்லாமே இந்த சனி பகவானை சொல்றாங்க. இவர் நம்மளுடைய முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை இயக்கணும்னா சனி பகவானுடைய தொடர்பு இருந்தால் தான் இயக்க முடியும். அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம்னா சனி பகவான் தான். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான கிரகம். இரும்புக்கு காரகர் இவர் தான், நம்முடைய ஆயுளுக்கு காரகர் இவர் தான். நிறைய பேர் பாருங்க, இந்த அழுக்கு உடை போட்டு வேலை பார்க்கறான் பாருங்க, எல்லாமே சனி பகவான் தான். இவங்க சனி பகவான் ஆதிக்கம் பண்ணவங்க வீணா செலவு பண்ண மாட்டாங்க. கஞ்சத்தனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கஞ்சத்தனம். ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரத்தை காட்டிக்க மாட்டாங்க. நிறைய பேர் துளாராசியில பார்க்கலாம், நம்ம அது மாதிரி பார்க்கலாம். இவங்க உண்டு, வேலை உண்டு, இவங்க லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய குணம் எல்லாமே இந்த துளாராசில இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் அதுக்கு அதிபதியா வர்றாரு, அதனால சொல்றோம். பொதுவா பாருங்க, நம்முடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல ஒரு பலமா இருக்கணும். இப்ப என்ன துளாராசி இதுக்கு முன்னாடி பலனை கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாரு பாருங்க. 2024 8ஆம் இடத்துல குரு, சனி 5ஆம் பாவத்துல இருந்தாரு. வேலை கிடைச்சா இல்ல நீங்க பார்த்த வேலையை விட்டீங்களா? இந்த கேள்வியை துளாராசியில கேளுங்களே. ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு, பகை பிரச்சனை வந்துச்சு, எதிரி பிரச்சனை வந்துச்சு, வம்பு வழக்கு வந்துருச்சு, வேலையை நான் பறி கொடுத்துட்டேன், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தன்மையை பார்த்தேன். யாருக்கு சனி புத்தி வந்தாலும் சரி ஜாதகத்துல, இல்ல சனி தசை வந்தாலும் சரி, துளாராசிகரை கவனிக்கணும். ஒண்ணு உங்களுடைய தாயுடைய உடம்பு, இல்ல வண்டி வாகனத்துல விரைய செலவு, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், வேலை உத்தியோகத்தை பறி கொடுக்கறது, வேலை உத்தியோகத்தினுடைய தடையை பார்க்கறது, ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது, சகோதர சகோதரிட்ட ஒரு மன வருத்தத்தை பார்க்கறது, தாய்மாமா உறவுல ஒரு மன வருத்தத்தை பார்க்கறது, வேலை உத்தியோகத்தோட ஒரு கலகத்தை பார்க்கறது, வேலையை விட்டு வேற வெளிநாடு வேலைக்காண்டி போறது, வெளியூர்ல போய் சரியா வேலை அமையல, எனக்கு உத்தியோகம் சரியா இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, வருமானம் கையில தங்கல, பொருளாதாரம் சரியா அமையல, ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நான் பார்த்துட்டேன், என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கிட்ட வரும்? துளாராசிக்காரங்கள்ட்ட வரும். ஏன்னா படிப்பு கல்வியும் சரி, வேலை உத்தியோகம் சரி, தொழிலும் சரி, இது எல்லாமே சரியாக துளாராசிக்கு அமையல. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பலனை பார்ப்பாங்க துளாராசிக்காரங்க. குடும்பத்துல யாரெல்லாம் துளாராசி இருந்தீங்களோ கேட்டு பாருங்க. நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, தடையா, தாமதம், இது யாருன்னா யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பலம் இழந்திருந்தாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலனை எடுத்துக்கணும். இனிமே பாருங்க, இந்த குரு பயிற்சியும் சரி, இந்த சனி பயிற்சி, இந்த வருஷத்துல 3 பயிற்சி வருது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுதி பயிற்சி, எல்லா கிரகம் சப்போர்ட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல போறது நல்லது. பார்த்துக்கங்க. அதான் சொல்றேன், சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப நல்ல ஒரு வேலை, நல்ல வேலை, சூப்பரான வேலை, ஒரு ப்ரொமோஷன். ரொம்ப நாள் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்க. நான் இன்னும் நான் அந்த காலகட்டத்திலாம் இருக்கேன்னு சொல்றாங்க போது அவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா, நல்ல வேலையா கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படும். இது 1. கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்காது. எவ்வளவு கடனை பார்த்தீங்க, அந்த கடன் பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் துளாராசிக்காரங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்போ வீடு கட்டணுமா, இடம் வாங்கி வீடு கட்டணுமா, உங்கள்கிட்ட காசு பணமே இருக்காது, ஆனால் கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவீங்க. இந்த சனி பயிற்சி கடன் வாங்கி வீடு கட்டலாம். எங்கே போய் நீங்கள் லோன் கட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும், பார்த்துக்குங்க. தனியார் பேங்காலும் சரி, கவர்மெண்ட் எந்த பேங்காலும் சரி, மெயினாக வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இங்கே வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் வரும். பொருளாதார வருமானம் உங்களுக்கு குறையே இருக்காது, நீங்கள் கவலையப்படாதீங்க. 6ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து உங்களுக்கு வருமான முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய பார்வை நல்லா இருக்கு. குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுறதுனால நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பொருளாதாரம், வருமானம், இன்கம், நகை சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு குண்டுமணி தங்கமாச்சு நகையாச்சு சேமிப்பு பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு 9ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு நல்ல பலன். ஏன்னா நிறைய ஒரு தடையை கொடுத்துட்டாரு தெரியுங்களா? கேட்டு பாருங்க, கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க துளாராசிக்காரங்க. இனிமே இருக்காது. பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். மெயினா திருமணத்துல தான் இந்த ஒரு 4 மாசமா சரியில்லை.
கணவனுக்குள்ள வருமானம், பொருளாதார பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுமே திருமண சந்தோஷம் கைக்கூடி வரும். திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை வைப்பீங்க. நிறைய ஒரு அனுகூலம் வரும். கணவன் மனைவில ஒற்றுமை நல்லா இருக்கும். கூட்டு தொழில் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சந்தோஷம் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு இந்த துலா ராசிக்காரங்கள். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். நிறைய பேருக்கு வெளிநாடு போனால் கண்டிப்பாக வேலை உதவி நல்லா இருக்கும். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய வேலை அங்கே கிடைக்கலாம். நிறைய பேர் துளாராசிக்காராக பாருங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி மாணவ மாணவிக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. நல்ல ஒரு யோகத்தை சூப்பரான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறார். துளாராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை எழுதணும்னா ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிடும். பயப்படாமல் எழுதுங்க. 9ஆம் இடத்துல குரு போயிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு. லக்னத்தோட சூரிய தொடர்பு இருக்கும். ஜாதகத்தை பார்த்துட்டு எழுதுங்க, நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தொழிலுக்காண்டி நீங்கள் எங்கே போய் லோன் கேட்டாலும் இப்போ லோனு சேங்ஷன் ஆகும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. பெருங்கொண்ட பணம் லாபம் சார்ந்த விஷயம் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்லாம் கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க. கண்டிப்பாக சூப்பராக வேலை செய்யும். பார்த்து எந்த ஒரு தடையுமே இருக்காது. அதுக்கு அதிலே பணத்தை போட்டு வேலையை பண்ணாதே. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, இந்த துளாராசில இந்த துறையில இருப்பீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு எல்லா ஒரு காரியமும் வெற்றியா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம். அதோட முதல் நட்சத்திரம், அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தாங்க. இதுலையுமே பாருங்க, ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலும் சரி, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் கவலைப்படாம பயணிங்க, எல்லாமே உங்களுக்கு காரியம் வெற்றி ஆகும். சித்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்குறது, தொழிலில் ஒரு உத்தியோகத்தை பார்க்குறது. ஏன்னா ரொம்ப பிரச்சனை, நிறைய தடைகளை ரொம்ப சந்திச்சிட்டீங்க குடும்ப ரீதியில். இனிமேல் இல்லை. படிப்பு கல்வி, வேலை உத்தியோகத்தில் வருமான சார்ந்த விஷயம், குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றிகள், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. தொழிலில் ஒரு பொதுமக்களுடைய தொடர்பு சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி, வாகனம், பூமி எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும். பயப்படாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியம், சுப செலவு குடும்பத்தில் நடக்க போகுது. காதல் திருமணம், திருமண வழக்கில் உள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே நல்லா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா பிரம்மாண்டமாக நீங்கள் சிந்திப்பீங்க. உங்களுடைய கற்பனை திறன் பயங்கரமாக இருக்கும். கெமிக்கல் துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விசானத்தில் பிறந்தவங்க. எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரித்து போகிற குணமும், தன்மையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையாக வருது. விஷாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை எல்லாமே சந்திச்சாங்க. விசானத்தில் பிறந்தவங்க இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. இனிமேல் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு. உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்காரு, ப்ரொமோஷன் கொடுக்காரு, வெளிநாடு யோகத்தை கொடுக்காரு, வெளியூர் யோகத்தை கொடுக்காரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருப்பாரு. விசாகத்தில் பிறந்தவங்க நல்ல டைம் வேலை செய்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. மெயினாக நகை கடை வச்சிருக்கவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.